ஏன்னா 2026 அதிக தேவையுள்ள ஆட்டுச்சந்தைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் முக்கிய ஆட்டுச்சந்தைகள் எங்கே விற்றா அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஒரே மாதிரியான 2 ஆடுகள் ஒரே எடை ஒரே வயது ஆனால் ஒரு விவசாயி 15,000க்கு விற்கிறார், இன்னொருத்தர் என்னென்னா 19,000க்கு விற்கிறாங்க. இந்த 4,000 வித்தியாசம் எப்படி வருது? காரணம் சந்தை. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய முதல் பகுதியில் 2026 ஏன் சரியான சந்தையை தேர்வு செய்வது முக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஆட்டு சந்தைக்கு அதிக வர்த்தகம் நடைபெறுது, சந்தைக்கு செல்றதுக்கு முன்னாடி என்னென்ன தயார் செய்யணும், வியாபாரிகளிடம் எப்படி பேசணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆட்டு சந்தையோட சிறப்பு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வாரமும் பல பகுதிகளில் வார சந்தைகள் நடைபெறுது. எங்கள் உள்ளூர்னு பார்த்தா திருவேங்கடம் தான். எங்களுக்கு திருவேங்கடம் பக்கம். அப்புறம் பாம்பு கோயில் சந்தை கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, எங்கே இருக்குன்னா சுங்கர கோயில் பக்கத்தில். அந்த பாம்பு கோயில் சந்தையும் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் பக்கத்துலனா எட்டயபுரம் ஆட்டு சந்தை இருக்கா, அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. இந்த சந்தைகளுக்கு உள்ளூர் வியாபாரிகள், இறைச்சி கடை உரிமையாளர்கள், மொத்த வியாபாரிகள், பண்ணை அந்த உரிமையாளர்கள், மற்ற மாவட்டங்களில் இருந்து வரும் ஆடு வாங்குவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க டெய்லியில் என்னென்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு மட்டும். அதனால் ஒரே ஒரு வாங்குபவரை மட்டுமே நம்ப வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. போட்டி அதிகமாக இருக்கிற இடங்களில் நல்ல விலை கிடைக்கும், வாய்ப்பு அதிகம். எந்தெந்த மாவட்டங்களில் அதிக வர்த்தகம், அதாவது தமிழ்நாட்டில் ஆடு வளர்ப்பு அதிகமாக நடைபெறும் மாவட்டங்களில் பொதுவாக சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, தூத்துக்குடி, இந்த பகுதிகளெலாம் ஆட்டு வர்த்தகம் சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த பகுதியில் உள்ள வார சந்தைகள் பல ஆண்டுகளாக வியாபாரிகளோட நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. நிறைய பேர் கேள்விப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. எட்டயபுரம் ஆட்டு சந்தை, அப்புறம் சமீப ஆட்டு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி அங்கெல்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய எனக்கு தெரியாத ஆடு சந்தை இருக்குது நிறைய. எனக்கு பேர் அவ்வளோவா தெரியாது. நிறைய சந்தைகள் எல்லா ஊர்லேயுமே இருக்குது. உள்ளூரில் உங்களுக்கு என்னென்ன ஆட்டு சந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா சந்தைகளும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு சந்தைக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். சில சந்தைகளில் குட்டி ஆடுகளுக்கு அதிக தேவை இருக்கும். சில சந்தைகளில் இறைச்சிக்கான பெரிய ஆடுகளுக்கு நல்ல விலை இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா இனப்பெருக்க ஆடுகளை அதிகமாக வாங்குறவங்க இருப்பாங்க. அதனால் உங்கள் ஆட்டோட நோக்கத்துக்கு ஏற்ற முறையில் சந்தையை நம்ம தேர்வு செய்யணும். சந்தைக்கு செல்றதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய 7 வேலைகள் என்ன தெரியுமா? அந்த 7 வேலைகள் ஃபஸ்ட் நம்பர் 1, ஆட்டை சுத்தமாக வச்சுருக்கோம். அழுக்கான தோற்றம் இருந்தால் விலை குறையும். முடிஞ்சால் சந்தைக்கு செல்றதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடியே உடலை சுத்தம் செஞ்சு வச்சுருக்கோம். சேர் ஓட்டாமல் பார்த்துக்கணுங்க. 2வது பார்த்திங்கன்னா, உடல்நலம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். காய்ச்சல், இருமல், மூக்கில் அந்த நீர், கழிச்சல் இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்குவரவங்க யோசிப்பாங்க வாங்குறதுக்கு. அதனால் நோயுள்ள ஆடுகளை சந்தைக்கு கொண்டு சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து 3வது, எடை தெரிஞ்சிட்டுனா நம்ம போய் விற்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். என்னென்னா எவ்வளோ இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் அந்த விலை பேச அந்த சக்தி நம்மளுக்கு குறைஞ்சி போயிடும். அதனால் எவ்வளோ வெயிட்டுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த ஆட்டோட ரேட் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்ல தெரியும். முடிஞ்சால் நம்ம முன்னாடியே என்ன செய்யணும்னா, அது எடை தெரியல அப்படின்னா எடை பார்த்து நீங்கள் கொண்டு போங்க. அடுத்து 4வது பார்த்திங்கன்னா, வயசு தெரிஞ்சிருக்கணும். வியாபாரிகள் பற்களை பார்த்து வயதை காட்டிப்பாங்க. நீங்களும் உங்கள் ஆட்டோட வயதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். 5வது பார்த்திங்கன்னா, சந்தை விலையை முன்பே தெரிஞ்சுக்கணும். சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி என்ன விலை, கடந்த வாரம் என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் குறைவான விலைக்கு விற்க வேண்டிய நிலை நம்மளுக்கு வராது. 6வது அவசரமாக விற்கக்கூடாது. எனக்கு உடனே பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கக்கூடாது. என்ன செய்வாங்கன்னா, காலையில் செஞ்சவங்க முதல்ல யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. இது மிகப்பெரிய தவறு. கொஞ்சம் நேரம் காத்திருந்து ஒரு 3 பேர் 4 பேர்கிட்ட விசாரித்து விலை கேட்கணும். அதுக்கு பின்னாடி தான் நம்ம முடிவு செய்யணும். விலை பேச நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒரு வியாபாரி 15,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் உடனே நம்ம ஒத்துக்கூடாது. அமைதியாக வேறு யாராவது பார்க்கட்டும் அப்படி சொல்லிட்டு
சொல்லணும். நீங்கள் அட்வான்ஸ் எப்படிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை வந்து செய்யக்கூடாது. ஏன்னா அதோட ஒரிஜினல் ரேட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கலாம். ஓகேங்களா? பல நேரங்களில் அதற்கு பிறகு விலை உயர வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளும் பேசும் முறை வந்து சில விவசாயிகள் ஆரம்பத்திலேயே பணம் ரொம்ப அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் விலையை வந்து குறைச்சி விடும். அதுக்கு பதிலாக நல்ல விலை கிடைச்சா விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்கள் பேச்சுவார்த்தை சக்தியை வந்து அதிகரிக்கும். சந்தையில் செய்யக்கூடாத தவறு ஒரே நபரிடம் மட்டும் விலை கேட்குறது, இடம் தெரியாமல் விற்கிறது, நோயில் ஆடுகளை வந்து கொண்டு வருது, கோபமாக பேசக்கூடாது. அதே மாதிரி சந்தை நிலவரம் தெரியாமல் விலை நிர்ணயிப்பது, ஆட்டோட வயதை தவறாக கூறுறது. இந்த தவறுகள்லாம் என்னென்னா நம்பிக்கையும் விலையும் குறைக்கும். நல்ல பெயர் வந்து முக்கியம். ஒரு முறை நல்ல தரமான ஆடுகளை விற்றா அடுத்த முறை அதே வியாபாரி உங்களை தேடி வருவாங்க. அதனால் நேர்மை, ஆரோக்கியமான ஆடுகள், சரியான தகவல், இந்த 3 நீண்டகால லாபத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களும் வந்து என்னென்னா சில நேரம் சந்தைக்கு போய் வாங்குவாங்க. யாருக்காவது வாங்கி கொடுக்குறதுனாலும் கூட போய் அவங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் நல்ல ஆடாக பார்த்து, ஏன்னா எப்படி வாங்கணும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கள் வீட்டில். அதனால் அவங்க நல்ல ஆடாக பார்த்து வாங்கி கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். கரூரை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து ஆரம்பத்தில் வீட்டிற்கு வந்த வியாபாரிக்கிட்ட ஆடுகளை வந்து விற்கிறாங்க. பின்னாடி என்ன செய்கிறாங்கன்னா வார சந்தைகளுக்கு வந்து போயிட்டு பல வியாபாரிகளும் விலை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து என்ன செய்கிறேன்னா உடனே விற்காமல் சிறந்த விலையை வந்து தேர்வு செஞ்சு விற்கிறார். சில மாதங்களில் பார்த்திங்கன்னா அவர் பண்ணைக்கு வந்து நேரடியாக வாங்குபவர்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அவரது வருமானம் குறிப்பிடத்தக்க அளவில் வந்து உயருது. இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? சரியான சந்தை தேர்வும் பொறுமையான விற்பனை. ஓகேங்களா? ஆடை வளர்ப்புறது வந்து ஒரு கலை. அவற்றை வந்து சரியான சந்தையில் வந்து சரியான விலைக்கு விற்பது வந்து ஒரு திறமை. அந்த திறமையை வளர்த்துக்கொண்டா குறைந்த எண்ணிக்கையிலான ஆடுகளிலிருந்து நல்ல லாபம் பெற முடியும். ஓகேங்களா? அதாவது நம்ம இந்த பக்ரீத்து, திருமண சீசன், பண்டிகை காலங்களில் இப்படிலாம் நீங்கள் விற்றீங்கன்னா அதிக லாபம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கான எப்படி வந்து அந்த சீசனில் எப்படி விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஏதாவது வீடியோ போடணும்னு நினச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு என்ன வள கொலன்னு பேசுகிறீங்கன்னு கேட்காதீங்க. அப்படி சொன்னால் தான் நிறைய பேருக்கு புரியுதுங்க. சும்மா ஒரு வரியில் சொல்லிட்டு போனால் எல்லாருக்கும் புரிஞ்சிருமா? உங்களுக்கு ஒரு வரியில் சொன்னால் புரியும், ஆனால் மற்றவங்களுக்கு புரியாது. அதனால் அப்படி தான் சொல்ல முடியும். அதாவது சுருக்கமாக சொல்லாமல் கொஞ்சம் நீளமாக தான் லென்த்தாக தான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் உங்கள் உள்ளூர் சந்தையை தெரிஞ்சு நல்ல லாபத்துக்கு வந்து விற்று எல்லாருமே வந்து முன்னேற்றம் அடையணும். ஏன்னா இது எப்பயுமே இப்போ மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் ஆடு வளர்ப்புக்கு வந்து எப்பயுமே டிமாண்ட் வந்து அதிகம்தான். அதனால் ஆடு வளர்ப்புங்கிறத நீங்கள் ஒரு 2 ஆடு வளர்த்தாலும் சரி, 100 ஆடு வளர்த்தாலும் சரி, 200 ஆடு வளர்த்தாலும் சரி, லாபம் உங்களுக்கு தான் வரப்போகுது. அது உங்களோட திறமை. ஒரு வேலை பார்த்தோம்னா அந்த வேலையை வந்து நம்ம ஒழுங்காக பார்க்கணும். ஓகேங்களா? ஏனதானு பார்த்தா அது வேலை கிடையாது, ஏதோ ஒன்று. அதனால் நேர்மையாக விற்று நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆட்கள் வந்து வந்துட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் விற்கும்போது விலையை தெரிஞ்சுட்டு விற்ங்க. ஓகேங்களா? நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.